அம்மா இதுலேயே நல்ல டிசைன் போடுறா அப்படி இருக்குது. முடிவாக இருக்குது. நாங்கள் நல்ல வடிவம் மாக்குள்ளே எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா திடீரெண்டு மழை வந்துட்டு, மழை வந்து தூறிக்கொண்டிருக்கு. அதான் எல்லா இடத்துலையும் சேரும். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். என்ன காணொலி ஒன்று பார்க்குறதுக்கு முன்னுக்கு எல்லாருக்குமே தெரியும், நாளைக்கு வந்து வருஷம் பிறக்குது. அப்போ நாங்கள் வந்து அனைத்து உறவுகளுக்கும் வந்து புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நம்ம முன்கூட்டியே வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு வந்து என்ன காணொலி ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து வேலை கொஞ்சம் கூடிட்டு, தோட்டத்தில் வேலை, அதோட மாடுகள் வீட்டு வேலைகள் அப்படி சரியான வேலையாக போயிட்டு, அப்போ நாங்கள் இந்த வருஷத்துக்கு வந்து பலகாரம் சொல்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30-5 மணி ஆகுது, பொழுது வர்ற டைம் ஆகிக்கொண்டிருக்குது. அப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டண்டு சுடக்கூடிய ஒரு இனிப்பான பலகாரம் தான் செய்ய போகிறோம். அது வந்து இப்போ நாங்கள் அம்மாட்டே கேட்டு தெரிஞ்சு கொள்ளும் என்ன பலகாரம் உண்டு, என்ன பலகாரம் அம்மாட்டே நான் செய்ய போகிறோம். நாங்கள் இனிப்பான முறுக்கு தான் சொல்ல போகிறோம். இனிப்பு முறுக்கு. இப்போ கூடுதலாக வந்து உரைப்பு ஏன் விரும்ப மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு வந்து எனக்கும் வந்து ஒரு இனிப்பாக தான் சாப்பிடணும் போல இருக்குது. நாளையான் வருஷத்தை வந்து இன்றைக்கு இரவே இனிப்பாக தொடங்குவோம்னு நாங்கள் யோசிக்கிறோம். நீங்களும் வந்து வீட்டில் வந்து பலகாரம் இல்லையான்னு கடுமையாக நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஒரு இலகுவான முறையில் வந்து இந்த முறுக்கை சுட்டுக்கொள்ளலாம். நம்ம கொஞ்சம் நேரம் காணும். கட்டாயம் வந்து வருஷம் புறக்கேக்க ஒரு இனிப்போட தொடங்கினா அந்த வருஷம் வந்து நல்லா இருக்குமென்று நாங்கள் நினைக்கிறோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த இலகுவான முறையில் இந்த முறுக்கை தான் சுட்டு எடுக்க போகிறோம். அதோடு வந்து எல்லா உறவுகளுக்கும் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு சந்தோஷமும் ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடிய வருஷமாக அமைய வேணும் என்று நாங்கள் எங்களோட குடும்பம் சார்பாக வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அப்போ நாங்கள் நேரடியாக காணொலிக்குள்ளேயே போவோம். நம்ம சரி, நாங்கள் காணொலிக்கு போவோம். இப்போ நாங்கள் முறுக்கு சுடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் 3 துண்டு கோதுமை தான் நல்லபடியாக அவிச்சு அரிசி எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட ஒரு துண்டு அரிசிமா பச்சைமா தான் இது வறுக்கையில் இது பச்சைமா. அதோட நல்ல வறுத்த கச்சாம்பருப்பு கொஞ்சம் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட தேவையான அளவு உப்பு, அதோட தேவையான அளவு சீனியை நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். எங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவைப்படுதோ அதே மாதிரி நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இவ்வளவு பொருட்களையும் வச்சுதான் நாங்கள் நல்ல ஒரு இனிப்பான முறுக்கு கொண்டு சுட போகிறோம். அப்போ நாங்கள் முறுக்கு சுட ஆரம்பிப்போம். மாவை குழச்செடுப்போம். ரெண்டு மாவையும் உண்டா கலப்போம். இப்படியே நல்லபடியாக கலந்து விடுவோம். அதோடு வந்து நாங்கள் கச்சாம்பருப்பையும் சேர்த்து கொள்வோம். அதோட அளவான உப்பையும் சேர்த்து கொள்வோம். எல்லாத்தையும் நல்லபடியாக சேர்த்து விடுவோம். இருக்கால் இப்போ நாங்கள் எல்லாம் நல்லபடியாக கலந்துட்டோம். இதோட அளவான சுடு தண்ணியை சேர்த்துக்கொள்வோம். இதுக்கு வந்து பதம் வந்து சரியாக இருக்கணும். இடியப்பத்துக்கு நாங்கள் எப்படி குழைக்கிறோமோ அந்த பதத்துக்கு எடுத்தோம்னா சரி. பதம் பிழைச்சா அப்புறம் முறுக்கு மாதிரி வராது. எல்லாம் துண்டு துண்டாய் புளியெல்லாம் துண்டு துண்டா வரும். இப்போ தான் பதம் பெறுது. அந்த பதமாக குழைச்செடுத்தா சரி. கச்சான் பருப்பு போட்டால் தானே நல்ல வாசமாக இருக்குமா குழைக்க. கச்சான் பருப்பு போட்டு சுட்டு பாருங்க, நல்ல ஒரு சுவையாக இருக்கும். கச்சான் நல்லபடியாக மிக்சியில் அடித்து போட்டு பவுடர் ஆகி போட்டு போடணும், நல்ல சுவையாக இருக்கும். நாங்கள் நல்ல வடிவம் மாக்குள்ளே எடுத்துட்டோம். இனி நாங்கள் அடுப்பை மூட்டுவோம். இப்போ அடுப்பு நல்லா அடிக்க தொடங்கிடுது. நாங்கள் அடுப்பில் சண்டியை வைப்போம். நல்லா சூடு வரட்டி சட்டி. இப்போ சட்டி சூடு வரையிடுது. நாங்கள் எண்ணெயை விடுவோம். இது எண்ணெயெல்லாம் கொதிக்கணும். நாங்கள் முறுக்கு புளிஞ்சு எடுப்போம். நாங்கள் முறுக்கு புளிக்கிறதுக்கு வாழை இலையில் வடிவாக எண்ணெயை பூசி போட்டு புளிஞ்சு எடுத்தோம்னா முறுக்கு ஒட்டாது. ஆனால் உடஞ்சும் வராது. நாங்கள் எடுக்க எண்ணெய் பூசி அடிக்க எல்லாம் முட்டி ஓட்டி உடஞ்சி போடும். நாங்கள் இனி முறுக்கு பிடிக்க தொடங்குவோம். அடவா எடுத்து வைக்கணுமா. என்னம்மா ஒரே நீட்டாக வருது முறுக்கு.
அது வளைச்சி வளைச்சி டிசைன் ஆக்கணும். அம்மா இதுலேயே நல்ல டிசைன் போடுறா அப்படி இருக்குது. வடிவாக இருக்குது. இதுக்கு வந்து கச்சான் பருப்பு வந்து நல்லா அடி போடணும். நல்லா மிக்சியில் அடித்து போட்டு மாமாதிரி இருக்கணும். அது அதையும் சேர்த்து நாங்கள் குழைச்சி எடுத்தோம்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து அந்த இடைக்கிட அந்த பாதி பருப்பு இருக்கிறபடியாக தானே அந்த சில இடங்களில் வந்து அந்த நல்ல அடிபடை இல்லை. இங்கே பாருங்க எப்படி இருக்கு முறுக்காண்டு. இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டுது. நாங்கள் முறுக்க போடுவோம். நல்லா கொதிக்க தான் போடுவோம், இல்லைன்னா கரைஞ்சி போடும். அதை விட பொழுதோடு கொண்டு வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் விருந்து தான் போச்சுது இந்த வேலிகளோட. இரவிர வேண்டாலும் முறுக்கு சுட்டு சாப்பிடணும். அதுதானே அது பிரச்சனை இல்லை, சுட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் தட்டி விடுவோம், நல்லா பொரிக்கட்டும். முறுக்கு வந்து நல்லா பொரிஞ்சிடுது. நாங்கள் வடிச்செடுப்போம். நல்ல சத்தம் பெறுத மறக்க பொரிஞ்சா அப்படி தான் இருக்கு. அப்படியே அடுத்த செட்டாக புளிவோம். வாழை இலை போட்டபடியே தானே அந்த புட்டாது இந்த வழுக்கி கொடுக்குற தன்மை இருக்குது அந்த எண்ணெய் பூசினபடியே. எல்லா பலகாரங்களும் இப்படி தான் வாழையில் நாங்கள் முறுக்கு மற்ற முறுக்களும் அப்படி தான் வாழையில் புளிஞ்ச கொண்டா விட்டாங்க. அப்படியே இந்த முறுக்கையும் சுட்டு எடுப்போம். இப்போ பாருங்க சுட்ட முறுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டு படையில. அதே மாதிரி பாருங்க முறுக்கு கொண்டு முடியலை அப்படியே இருக்கு. அப்படியே நாங்கள் முறுக்கெல்லாம் சுட்டு எடுப்போம். என்னம்மா சுட்டு எடுப்போம். டிசைனை பாருங்க அப்படி இருக்கு. டிசைன் ஆக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா திடீரெண்டு மழை வந்துட்டு மழை வந்து தூறிக்கொண்டிருக்கு. வீட்டுக்கு என்னாலும் வச்சு சுட்டு எடுத்துருவோம். வீட்டுக்கு வச்சு போகணும் போயிருக்கு. மழை பெய்யுது வெளியில் வச்சு எண்ணெய் சட்டி தானே. எங்களுக்கு இப்போ மழை வந்துட்டுது. அதால் நாங்கள் சுட்டு எடுத்த முறுக்கு மட்டும்தான் இப்போ சீனி காய்ச்சி ஊற்றி காட்ட போகிறோம். உங்களுக்கு மழை வந்து விடுற மாதிரி இல்லை, வந்து வந்து தூறி கொண்டு போகுது. எண்ணெய் சட்டியை வந்து வெளியில் வைக்கலாது, வெளியில் இருந்தோன்னு செய்யலாமல் இருக்குது. அப்போ நாங்கள் சீனிப்பா காய்ச்ச தொடங்குவோம் வேணாமா. காய்ச்சி தொடங்குவோம். இப்போ வந்து கீழே இருக்கலாது, கீழே எல்லாம் நிலம் கொஞ்சம் ஈரம். நாங்கள் சீனிப்பா காய்ச்சோடு சட்டி எடுத்து வைப்போம். அதை தண்ணியை விடுவோம். இதோடு வந்து நாங்கள் அளவான சீனியும் சேர்த்து கொள்ளுவோம். நல்ல ஒரு காய்ச்சி இருப்போம்.
இது வந்து காய்ச்சி கொண்டே இருக்கணும் வேணாமா? ஓ இது காய்ச்சி கொண்டே இருக்கும், இது பதத்துக்கு வரும். ம். பாருங்க எப்படி கொதிக்குதாண்டு. இந்த சீனிப்பா இன்னும் கொஞ்சம் காய்ச்சி போடணும், நல்லா காய்ச்சி போட்டு பதத்துக்கு வாரன்னு சொன்னால் இப்படி நாங்கள் ஊற்றி உள்ள கம்பி மாதிரி இருக்கணும், வெள்ளி கம்பி மாதிரி இருக்கணும். இது ஊற்றுப்படுது, தண்ணி ஊற்றப்பட்ட மாதிரி. இன்னும் கொஞ்சம் பத்தணும். உங்களுக்கு தண்ணியை விட்டு பார்க்கவும் தெரியும். இப்போ தண்ணியில் நாங்கள் இது இந்த பதம் அப்படி பார்க்கணும்னு சொன்னால் இப்போ இது காய்ச்சி படையில் தானே விட்டு காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்க கரையும் இப்போ கூட கரைஞ்சு கொண்டு போகணும். எல்லாம் எங்களுக்கு பதத்துக்கு வந்துட்டுனா கரியாது, அப்படியே கட்டியாக இருக்கும், அப்படியே துளி மாதிரியே இருக்கும். துளி மாதிரி நாங்கள் விட்டு தான் அப்படியே இருக்கும் அது. அதுதான் பதம். இது இன்னும் காய்ச்சிப்படும். இது இன்னும் காய்ச்சிப்படும். பாருங்க இப்போ பதமாக வந்துடுது எங்களுக்கு. இப்போ தண்ணியில் விட்டு பார்ப்போம். பாருங்க அப்படியே இருக்குது. நாங்கள் இன்னும் முழுக்க விடுவோம், பதம் வந்துட்டுது. ஆறாக்கடையில் விடணும். ஓ ஆறுனா போக கல் மாதிரி வந்துடும். மறுபடியும் குடிச்சு வந்தாங்க. அதான் எல்லாத்துலேயும் சேரும். ஓ எல்லாத்துலேயும் சேரும். அப்போ இப்போ நாங்கள் முருகு நல்லபடியா சீனிப்பா காய்ச்சி ஊற்றி விட்டுருக்குறோம். பாருங்க அப்படியே மினுங்கி கொண்டு இருக்குது. ஆமாம், நீங்கள்லாம் நிறைய சாப்பிட்டு காட்டணும். ஏன் தம்பி மதியானோடைய நீங்கள் சாப்பிடுவீங்க? அதோட நேரமும் வந்து இப்போ 9:30 10 மணி ஆகுது. எல்லோரும் வந்து நித்திரியாக போயிட்டணும். மழையும் வந்து குழப்பிட்டுது எங்களை. கொஞ்சம் சிரமமாக போச்சு. முறுக்கா பார்க்கவே தெரியுது, நல்ல ஒரு சுவையாக இருக்குமாண்டு. நீங்கள் கடிக்க எனக்கு சத்தம் முழங்குதாம்மா. எல்லாம் வறுமை இருக்குது, நல்ல சுவையாக இருக்குது. இன்றைக்கு மழை வந்து குழப்பினபடியா என்னால் ஓடி சாப்பிட முடியாமல் போயிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு. இன்றைக்கு தான் இந்த காணொளி எடுக்க இவ்வளோ நேரம். நல்ல சுவையாக இருக்குது. இந்த முறுக்கு இருந்தாமல் எனக்கு சாப்பாடே தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த முறுக்கு இருக்க மட்டும் எனக்கு பேசிக்கொண்டே இருப்பீங்க. சோறு சாப்பிட்றான் இல்லை சாப்பிட்றான் இல்லையாண்டு இந்த முறுக்கையே சாப்பிட்டு கொண்டிருக்கிறான்ட்டு இந்த நேரம் வந்து அம்மா பேசி கொண்டிருப்பா. இது முடிய மட்டும் எனக்கு இனி பேச்சாக தான் இருக்கும். கூடுதலாக வந்து இப்படியான சீனிப்பானி ஆச்சின்னு முறுக்காண்டா எனக்கு நல்ல விருப்பம். 3 நேரம் இதையே சாப்பிடுவேன் நான். அப்போ நாங்கள் இந்த காணொலி இதோட நிறைவு செய்வோம். வேணாமா? இதோட நாங்கள் இந்த காணொலியை முடித்துக் கொள்வோம். பாய் பாய்.